ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். வாங்க, இன்னொரு விலையேற பெற்ற நேரத்தில் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கலாம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை திருப்தி ஆக்குகிறதுப்பா. இன்னொரு முறை எங்களோடு திரும்பவும் பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எவ்வளவு பெரிய பொக்கிஷங்க நம்ம பரிசுத்த வேதம். எத்தனை முறை வாசித்தாலும், எத்தனை முறை கேட்டாலும், எவ்வளவு பேர் பிரசங்கித்தாலும் குறையாத பொக்கிஷமாக தேவனின் ஞானத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் நமக்கு கொடுக்கிறதாக, நம்மை எச்சரிக்கிறதாக, நம்மை தேற்றுகிறதாக அவருடைய வசனம் இருக்கு. அதுக்குதான் உங்க பைபிளை நீங்க நேசிங்க, வாசிங்க, தியானிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமா, உங்களுக்கு சங்கீதம் 23 தெரியுமா? நீங்க கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறந்திருந்தா அல்லது சண்டே கிளாஸ்க்கு சின்ன வயதுல இருந்து போயிருந்தா அப்பொழுதே நாங்க சொல்லி இருக்கிறோம்னு சொல்லுவீங்க. அநேக முறை இந்த பாடலை, இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுகிறோம். இதன் மேல அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். இந்த சங்கீதக்காரனின் காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? இதுதான் ரொம்ப முக்கியங்க. பைபிள் முழுசும் எனக்கு தெரியும்னு சொல்லுவதில்ல. பைபிளின் எழுத்தாசிரியர் உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, ஒரு தேசத்தின் ஜனாதிபதி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரே எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா ஆண்டவருக்கு நம்மை தெரியுமா? அது 1-to-1 அவரோடு நெருங்கிய உறவை கொண்டிருப்பது. இயேசு கிறிஸ்து எல்லாரும் அணுகத்தக்க தேவனுங்க. அவரிடத்துல விஐபிஸ்க்கு, விவிஐபிஸ்க்கு ஸ்பெஷலான தரிசனங்கள் இல்லை. யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு நடுங்குவானோ அவனையே நோக்கி பார்ப்பேன். யார் யார் என்னை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆவார்கள். ஆகவே தேவனிடத்தில் நீங்க எவ்வளவு அன்பை காண்பிக்கிறீங்களோ அவ்வளவு பிரதிபலனை, எவ்வளவு விசுவாசத்தை காண்பிப்பீங்களோ அவ்வளவு அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. தாவீது அனுபவத்தில் எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னுடைய மேய்ப்பர். அவர் என்னை இரவும் பகலும் காக்கிறவர். தாயின் வயிற்றிலே கருவாயிருந்தது முதல் கல்லறைக்கு செல்லும் வரைக்கும், அவருடைய ராஜ்யத்தை சேரும் வரைக்கும் கைவிடாதவர், விட்டு விலகாதவர். அல்லேலூயா! தேவனோடு உறவு இருக்கா உங்களுக்கு? ஜெபிக்கிறவர்கள் தேவனின் சித்தத்தை அறிவாங்க. தேவ வசனத்தை வாசிக்கிறவங்க தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருப்பாங்க. வசன வாசிப்பும் ஜெபமும் ஒரு விசுவாசிக்கு ரொம்ப அவசியம். எவ்வளவு நெருக்கமா ஒரு நபரோடு நம்ம இருப்போமோ அவ்வளவு நட்பு நம்மளுக்குள்ள உண்டாகும் இல்லங்க? உலக நட்புகளை செய்து அநேகர் தவறான விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தேவனோடு உறவாடுவதை கற்றுக்கொண்டால் தெய்வீக சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பசுமையான இடங்களில் அவர் என்னை மேய்க்கிறார். பசுமையான வயல்களுக்குள்ள சென்று எவ்வளவு காலமாச்சோ இன்றைக்கு பட்டணங்கள்ல வாழ்கிற நம்மை போன்றவங்க, இந்த பச்சை புல்லு ஃப்ரெஷ்ஷா பனி பெய்து கொண்டு கூலாக இருக்கிற அந்த நல்ல வானிலையில அந்த காற்றில் உட்காரும் போது எவ்வளவு ஆக்சிஜன், எவ்வளவா நம்ம ரத்தம் பியூரிஃபை ஆகுது, நம்ம ஆலோசனைகள் சுத்தமாகுது. இன்றைக்கு அநேகர் ரூம்ஸ்ல கதவை பூட்டிட்டு ஏசியை போட்டுக்கொண்டு நிம்மதியா மூச்சு விட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த நாற்காலிக்கே ஒட்டிக்கொண்டு அந்த லேப்டாப்லேயே பார்த்து கொண்டு இரவும் பகலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லி தங்களை தேற்றிக் கொள்வதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலைமையில் ஓவர் ஒர்க் செய்து கொண்டு
கவலைகளால நிறைந்து ஆங்ஸைட்டியால நிறைந்து இருக்கிறாங்க. அவர் என்னை நடத்துவார் எங்கங்க? பிளாஸ்டிக் செடிகள் இடத்துல இல்ல. இப்ப எல்லாமே பிளாஸ்டிக் தான் இல்லைங்க. உண்மையில அந்த பிளாஸ்டிக் செடி கூட நெஜ செடியை போலதான் இருக்கு. பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் கூட கிட்ட போய் தொட்டு பார்த்தால் தவிர, அதனுடைய வாசனை பார்த்தால் தவிர அது உண்மையானது அல்ல என்று நமக்கு தெரியாத அளவுக்கு காப்பி அடிக்கிறாங்க. ஃபேக். தேவன் எவ்வளவு அழகா இயற்கை பண்ணிருக்கிறாருங்க. மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜனை செடி கொடிகள் கொடுக்கும்படிக்கு அது கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு பிராணவாயுவை கொடுக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம். அதற்குதான் ஃபாரஸ்ட் இருக்க வேண்டும், பசுமையான செடிகள் இருக்கணும். அந்த காலத்துல வீட்டை சுற்றி ஏதோ ஒரு செடியை போட்டு வைப்பாங்க, தோட்டங்களை வளர்ப்பாங்க, காற்று வாங்க உட்காருவாங்க. ஆனா இன்றைக்கு பிளாஸ்டிக் செடிகளை வைத்துக்கொண்டு அதை சூட்டில எல்லாம் செயற்கையானது கூட உட்கார்ந்து கொண்டு மனசுக்கு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையை பார்க்கிறோங்க. ஆண்டவர் என்னை பசுமையான இடங்களில் நடத்துகிறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறாரு. நிம்மதியாக ஒரு ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்து ஒரு பொழுதை கழித்தால் அந்த படைப்பை கவனிச்சா தேவனுடைய கிருபையை, தேவனுடைய மேன்மையை, அவருடைய அன்பை, தேவனுடைய அவருடைய சிறப்பை நம்ம பார்க்க முடியும். மட்டுமல்ல, அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம இருக்கும்போது நம்ம தேற்றப்படுகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 26:3 சொல்லுகிறபடி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காப்பீர். நதியை போல் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னார் இல்லங்க. அமர்ந்த தண்ணீர் இருக்கிற இடங்கள், நீங்க கடற்கரைக்கு போனா அங்க அமர்ந்த தண்ணீர் இருக்காதுங்க. முன்னும் பின்னுமாய் போயிருக்கீங்களா கடற்கரைக்கு? உங்க ஊர்ல இருக்கோ இல்லையோ? நம்ம சென்னையில மிக பெரிய கடற்கரை பீச் இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாடு சைடெல்லாம் கூட இந்த பெல்ட் எல்லாம் பீச் தானங்க. உட்கார்ந்து பாருங்க, சமுத்திரத்துல அலைகள் ஓ என்று வந்து கொண்டிருக்கும், ஒரே சத்தங்களாக இருக்கும். எழும்பி எழும்பி அப்படியே கரைக்கு வந்து விழுவதை போல இருக்கும். சரி வரும்னு பார்த்தா திரும்ப உள்ள இழுத்துட்டு போயிடும். தேவ வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் அசைகின்ற சமுத்திரத்தை போல இருக்கிறாங்க. அவங்க நுரைய தள்ளுவாங்க. என்னங்க, நிம்மதி இல்ல, அங்கும் இங்கும் அலைச்சல், குழப்பம். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி, அப்புறம் இன்னொரு மாதிரி. பதட்டமா. இன்றைக்கு மனுஷனுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. எவ்வளவு ஃபாஸ்ட் டிராவலிங் வந்தாலும், எவ்வளவு வேகமா பயணிக்கிற ட்ரெயின்ஸும் பிளைட்ஸும் வந்த பிறகும் கூட, வேகமாக வேலையை முடிக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம கையில் இருந்தாலும் கூட இன்னும் ஏதோ பதட்டம். அந்த பதட்டத்திலேயே அவங்க பாதி வாழ்க்கையை இழந்து போயிடுறாங்க. சமாதானத்தை பெற முடியாம இருக்கிறாங்க. கர்த்தராகிய ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை பசுமையான இடங்கள்ல நடத்துவாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உங்களை கொண்டு போவாரு. எவ்வளவு பெரிய தேவனுங்க! அமைதி இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம மனிதன் வெறுத்து போகிறாங்க, சோர்ந்து போயிடுறான், சாக நினைக்கிறாங்க. என்னிடத்துக்கு வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவர் வார்த்தை கேட்டா அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்களையும் கூட எடுத்து போட்டு சமாதானத்து நிம்மதியை நமக்கு கொடுக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறாருங்க. உடலை தேற்றணும்னா ஏதோ தண்ணீர் குடிச்சாலோ ஒரு கூல்ட்ரிங்க் குடிச்சாலோ சிலர் அப்பாடி என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா உடல் கொஞ்சம் களைப்பார்க்கும் போது நல்ல சுடு தண்ணீர்ல குளித்தால் அப்பா ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுக்கு சோப்பினால தண்ணீரால நிம்மதியை கொண்டு வர முடியாது இல்லைங்க.
மனசுக்கு வெறும் இந்த உலக சம்பந்தப்பட்ட இந்த வெளியரங்கமான சில மியூசிக்கோ சில சாப்பாடோ உங்களுக்கு கொடுத்துட்டா நிம்மதி வருமாங்க? அவர் ஆத்மாவை தேற்றுகிறார், நம்முடைய மனதை தேற்றுகிறார். அவர் இந்த காலை நேரத்தில் எப்படி இருக்கீங்க? உங்க மனசுக்கு நிம்மதி இருக்கா? பெருமூச்சுகளோடு புலம்பிக் கொண்டு, கசந்து கொண்டு, முணுமுணுத்துக் கொண்டு, முறுமுறுத்துக் கொண்டு, அலப்பிக் கொண்டு, உங்களை நீங்களே தூஷித்துக் கொண்டு, உங்களை நீங்களே குறைவாக பேசி, சுற்றி இருக்கிறவர்களை தவறாக பேசி அவமானப்படுத்திக் கொண்டு உங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எவ்வளவு வேதனைங்க, எவ்வளவு வேதனை. இன்றைக்கு விசுவாசிகள் என்கிறவங்களும் கலக்கங்களோடு தான் இருக்காங்க தவிர, தங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு நம்ம கவலையெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போனா ஆண்டவர் நம்முடைய தோளை தட்டி நம்முடைய கண்ணீரை துடைத்து போடுகிற, நம்ம கடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பது, அவர் உன் மேய்ப்பர் என்பது, அவர் உன்னை பார்த்து கொண்டு காக்கிறார் என்பது உணர்ந்து கொண்டால் நமக்கு எவ்வளவு தைரியமோ, எவ்வளவு ஆறுதலோ. நீங்க முதல்ல தேவனுடைய வசனத்தை வாசித்தாதானே உங்களுக்கு அவர் மேல விசுவாசம் வரும். குறைந்தது இப்படிப்பட்ட சில சூழல்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலாவது உங்களுக்குள்ள தேவனுடைய வசனம் கனி கொடுக்கும். வசனத்தை வாசிங்க, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றுவேன் என்கிறார். பிள்ளைங்க பாருங்க, களைத்து வீட்டுக்கு வந்தா தாய் தன்னுடைய மடியில வைத்துக்கொண்டு தலையை தடவி கொடுத்து சுட சுட ஏதாவது ஊட்டி விட்டு பிள்ளை கஷ்டத்தை கேட்டு அப்படியாக தேற்றுகிற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? யாருக்கும் என்று அவ்வளவு பொறுமை இல்ல தாய்மார்களுக்கும். பாவம், நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு பேரா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும், எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்களையும் அவர் தேற்றுவாருங்க. அவர் ஆத்மாவை தேற்றுவார், ரெஃப்ரெஷ் பண்ணுவார். தேவனுடைய சமூகத்தில் நம்ம செலவிடும் ஒவ்வொரு நொடியும் நம்மை புதிதாக்குகிறதாக இருக்கிறது. Never think that it is a waste. தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? கடவுள் கடவுள்னு சபைக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த வேதத்தை உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தா என் தேவைகள், என் வேலைகள் எப்படி முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடினால் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்றார் அவர். அவர் உங்க மேய்ப்பராக இருக்கும்போது உங்க ஆத்மாவை அவர் தேற்றுகிறாரு, உங்க மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறாரு, தன் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறாரு. நீங்க தவறான வழியில போகாம தேவன் உங்களை தம்முடைய நீதியின் பாதையில நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். டனல்ஸ் இப்ப நம்ம தேசத்துல கூட வந்துருச்சுங்க. ஒரு டிராபிக்ல கார்ஸ் போகும்போது சுரங்கங்கள் இருக்கும், மேல இன்னொரு பாதை போய்கொண்டு இருக்கும், கீழே டனல்ஸ் இருக்குங்க. முதல் முறை நான் யுஎஸ் போயிருந்த பொழுது அங்க ஒரு பெரிய டனல் ரொம்ப தூரம் இருக்கு. அதுக்குள்ள கார் போன உடனே அது ஃபுல்லா கார் இருள போல இருக்கும், இருட்டு குகையை போல இருக்கும், எங்க கார் போகுதோ தெரியாத நிலைமையில இருக்கும். இருட்டுக்குள்ள போய்கொண்டிருப்போம். அந்த இருட்டை பார்த்து ஒரு விதமான பயம் வரும்போது, சோர்வு வரும்போது, ஆங்ஷியஸா என்ன ஆகும் இருக்கும்போது, பதட்டமா இருக்கும்போது, கொஞ்ச நேரத்திலேயே அந்த டனல்ல இருந்து கார் வெளியே வரும்பொழுது திரும்பவும் வானத்தை நம்ம பார்க்கலாம், அந்த சூரியனையும் நம்ம பார்க்கலாம், வெளிச்சம் தெரியும், ஒளியை பார்க்கலாம். எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ. கொஞ்ச நேரம் அந்த இருட்டுல இருந்து வெளியே வரும்போதே அப்பான்னு. நம்ம பாருங்க, நம்ம வீட்டுல கரண்ட் போகும்போது, மீட்டிங் நடக்கும்போது கரண்ட் போனா எல்லாரும் ஐயோ என்பாங்க, கரண்ட் வந்துச்சுன்னா ஹல்லேலூயா என்பாங்க. எப்பவுமே கரண்ட் இருக்கிறதுக்கு நன்றி இருக்காது நமக்கு. தேவன் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, நாம வெளிச்சத்தில் இருக்க விரும்புகிறார். நம்மை அவர் தேற்றுவதற்கு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகும்போதும் பயப்பட தேவையில்லாமல் நான் துணையா இருப்பேன் என்கிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். வாழ்நாள் முழுவதும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்கும் போது இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்நாள் முழுவதும் கிருபையும் நன்மையும் உன்னை பின்தொடரும். பாடிகார்ட்ஸ் போல நீங்க எங்க போனாலும் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராமல் அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய கிருபையும் நன்மையும் உங்களுக்கு துணையா இருக்கும். நீடித்த நாட்களாய் நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். எதுக்குங்க நம்ம இப்ப பக்தியை பின்பற்றுவது?
பரலோகத்துல அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆனந்தமா அவருடைய ஆலயத்திலே அவர் சமூகத்தில் யுக யுகமா என்றென்றைக்கும் துதி பாடல்களை பாடி அவரை துதித்துக் கொண்டு பரிசுத்தர்கள் எல்லாரோடும் சேர்ந்து அவரை ஆராதிக்க தானங்க. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த மேய்ப்பரை நம் மேய்ப்பராக செய்து கொண்டு, அந்த ஆண்டவரை நம் ஆண்டவராக செய்து கொண்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும். செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, 23ஆம் சங்கீதத்திலிருந்து இன்னொரு முறை சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. தனிப்பட்ட விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் இதை பின்பற்றுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் எல்லா பயத்தினின்றும், கஷ்டங்களில் இருந்தும், தேவைகள் எல்லாவற்றினின்றும் நீர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்கள் மேய்ப்பராக இருந்தால் எந்த தீங்கும் எங்களை தொடாமல் கண்ணின் மணியை போல காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்று நம்புவதற்கு எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களே எங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.